இவன் பேரு ஜனார்தன். இந்த காட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை மோசமான பிசினஸையும் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் வழியில குறுக்க வரவங்களை சித்திரவதை பண்ணி கொன்னுடுவான். கூட இருந்த எனக்கு துரோகம் பண்றியா? இவனை திருப்திப்படுத்தாத எந்த பொம்பளையா இருந்தாலும் அவளை கொடூரமா சித்திரவதை பண்ணுவான். வாங்கம்மா வாங்க, எல்லாரும் சேர்ந்து கோலம் போடுங்க. இருங்க 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 இருங்க. கிழக்கு எந்த பக்கம் இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி வைங்க. திரும்புங்க அந்த பக்கம். உங்களை தான் சொல்றேன், அந்த பக்கம் திரும்பி வைங்க. பொம்பளைங்களை அணு அணுவா ரசிப்பான். காமத்துல மிருகத்தை விட மோசமானவன். இவன் கிட்ட வேலை செய்யற எந்த பொம்பளையா இருந்தாலும் இவனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இவனை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்க விளையாட்டு பொருள். ரொம்ப வக்ரமா நடந்துப்பான். பொழுது சாயுது, திரும்பிடுங்க. பொழுது சாய போகுது, எல்லாரும் வந்துருங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துருங்க. அண்ணே கொஞ்சம் வேகமா ஓட்டுங்கண்ணே. 6 மணி ஆயிடுச்சுன்னா எங்க ஊருக்கு போக முடியாதுண்ணே. ஏய், இது ஒன்றும் ஹைவே கிடையாது, காட்டு வழி பாதை. பேசாம உட்கார்றா. இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. டேய் சிவா, 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடு ராசா. நம்ம ஒரு கதை தான் உனக்கு தெரியும்ல. ஏமா சொன்னதே மறுபடி சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியாதா என்ன? சீக்கிரமாவே வந்துடுறேன். காட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா வாப்பா. சரி வந்துடுறேன், வரேன். ஏமா பொழுது சாஞ்சு வெளியே நிக்கிற, உள்ள போமா. என் புள்ள இன்னும் வீட்டுக்கு வரலையே. சொல்றத கிளமா, உள்ள போ. அலமேலம்மா உள்ள போ. சொல்றது புரியல? எதுக்காக இங்க நிக்கிற? வெளியில போன என் புள்ள இன்னும் வீடு வந்து சேரல. அவனுக்கு விவரமே தெரியாது. என்ன ஆச்சோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. வெளியே போயிருக்கிற அவனுக்காக வீட்டுல இருக்கிறவனையும் பறி கொடுக்க நினைக்கிறியா? என் பையன் கண்டிப்பா வந்துருவாமா. அவன் இங்க எங்கேயோ தான் இருக்கிறான். இப்போ வீட்டுக்குள்ள போக போறியா இல்லையா? கதவை மூடிட்டு உள்ள போ. போ.
கதவு தருங்கம்மா, ஐயோ கதவு தருங்க, கதவு தருங்க. அம்மா லட்சுமி அம்மா, கதவு தருங்கம்மா, என் பொண்டாட்டி பிரசவ வழியில துடிக்கிறாமா, யாராவது கதவு தருங்கள. ஐயோ என் பொண்டாட்டி வழியால துடிக்கிறாளே, ஐயோ கதவு தருங்க, ஐயோ கதவு தருங்கம்மா, என் பொண்டாட்டி பிரசவ வழியால துடிக்கிறா, கதவு தருங்க. ஐயோ ஐயோ நான் யார போய் தேடுவேன், யாரும் கதவு தர மாட்டேன். ஐயோ அம்மா மீரா, என் பொண்டாட்டி காப்பாத்து. பயப்படாத, உன் பொண்டாட்டி கொண்டு ஐயா ராஜா, உனக்கு என்னடா ஆச்சு? எங்க ரெண்டு பேரையும் அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டியா? உன் தம்பிய பாரு, என்ன பண்ணுவா? அப்பா, நீ இல்லாம நாங்க எப்படி வாழ்வோம்? நான் சொன்னதை மறந்துட்டீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருந்தேன். சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு. ஒருத்தராவது கேட்டீங்களா? இந்த ஊருக்கு சனி சாபம் பிடிச்சிருக்கு. யாகம் பூஜை பரிகாரம் செய்யணும்னு சொன்னதுக்கு உங்கள ஒருத்தன் கூட என் பேச்ச கேட்கல. இப்படி நீங்க என்ன உதாசீனப்படுத்திக்கிட்டே இருந்தா இந்த ஊரே மயான பூமியா மாறிடும். இது நடக்கும், நடந்தே தீரும். நேத்து ராத்திரி பொண்டாட்டி செத்து பொழைச்சாடா. ஆனா அந்த முருகிற பையன் பாவம் செத்தே போயிட்டான்டா. நாமெல்லாம் உயிரோட இருப்போமா இல்ல செத்து போடுவோமான்னு ஒவ்வொரு நாளும் பயமா இருக்குடா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பயத்தோட வாழ்றது? ஏன்னா அதுக்குள்ளே வெளியே வந்துட்டாரு. துர்கா எங்கடா? ஐயா, துர்கா இன்னைக்கு காலையில பெரிய மனுஷி ஆயிட்டா. துர்கா பெரிய மனுஷி ஆயிட்டா. வாங்க ஐயா. ஐயா. என்ன புவனேஸ்வரி? ஐயா, வீட்டுல பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு தெரியப்படுத்துறது வழக்கம். மறந்துருச்சா என்ன? ஐயா ஐயா வேண்டாம் ஐயா. வேணாங்க ஐயா, வேணாம். ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கையை நான்
இப்படி பண்ணிட்டேயா இங்க பாருமா, அவர் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றதுக்காக இங்க வரல. அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்றதுக்காக வரல. நீ கூட கொஞ்ச நாள் இருக்கேன்னு சொல்றதுக்காக கூட அவர் வரலம்மா. அவருக்கு பொம்பளைங்க ஒன்றும் புதுசு இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட இல்லாதது அப்படி என்ன உங்ககிட்ட இருக்கு? ஏதோ பட்டணத்து பொண்ணுன்னு உன் மேல கொஞ்சம் ஆசை வச்சுட்டாரு, அவ்வளவுதான். அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் இங்க வந்தோம். நீ ஏன் வந்துட்டியன்னா உனக்கு கௌரவம். நாங்க சொல்றதை கேட்கலன்னா உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்துக்க.